மீடியான்னு பாக்குறேன்ல, ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன். சரி விடுங்க. ஹரிநாடர்லாம் நான் மனசுனாவே யோசிக்கல. அந்த பார்த்தேன் கவின்குமாரோட இதுல கூட அந்த குடும்பியெல்லாம் வச்சுட்டு ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க. ஹரிநாடர் சொல்றீங்களா? நான் கௌரவமா வெளியில சொல்றதுல என்ன தவறுன்னு கேக்குறேன். நம்ம படிச்சிருக்கிறோம், கல்வி அறிவு வளர்ந்துருக்கு, நம்ம காதலிச்சா என்ன தப்பு, அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது இல்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு பின்னால ஒருத்தன் ஜாதி பேரை போட்டானாவே அவன் இந்த சமூகத்தின் இழுக்கு, அவன் தமிழராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன். இந்த கவினோட படுகொலைய ஜாதிய ரீதியா சித்தரிச்சுதான் எல்லா ஊடகங்களையும் பேசப்படுது. இல்ல அது சாதி ஆணவ படுகொலை கிடையாது. பேசுகிற பேச்சை பார்த்தா எரிச்சல் தான் வருது, நம்மளுக்கு கோபம் தான் வருது. ஆனால் அரசு இன்னும் அவனை விட்டு வைத்திருக்கிறது. என்ன யோக்கியதை இருக்கு அவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து பேசுவதற்கு? வணக்கம் என் உறவுகளே, நான் உங்கள் சேரி பையன். கவின் படுகொலையில முக்குளத்தோர் சமூகத்தினுடைய இந்த சின்ன சின்ன அழுவான் குழுவான் குஞ்சுகள்லாம் ஏதோ கதறுது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ஹரிநாடர் பேசிய வீடியோவை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். சமூகத்துக்கு ஏன் கோபம் வருது? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க? எந்த காலத்திலும் தமிழர்கள் ஒன்றுபட கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார். எவ்வளவு வெளிப்படையாக சாதிய வன்மத்தோடு பேசியிருக்கிறார் என்று அனைவரும் பார்த்ததொன்று. கவினோட படுகொலைய ஜாதிய ரீதியா சித்தரிச்சுதான் எல்லா ஊடகங்களையும் பேசப்படுது. இல்ல அது சாதி ஆணவ படுகொலை கிடையாது. பேசுகிற இவ்வளவு வெளிப்படையாக ஒரு மீடியாவில் பேசியிருக்கிறார். அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பேசுகிற பேச்சை பார்த்தா எரிச்சல் தான் வருது, நம்மளுக்கு கோபம் தான் வருது. ஆனால் அரசு இன்னும் அவனை விட்டு வைத்திருக்கிறது. என்ன யோக்கியதை இருக்கு அவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து பேசுவதற்கு? இதோ எங்கேயோ ஒரு சேரியிலிருந்து ஒருவன் ஏதாவது சொல்லியிருந்தால், பேசியிருந்தால் அவனை உடனே போய் கைது செய்யும், ஏதாவது நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இவ்வளவு சாதிய வன்மத்தோடு பேசியிருக்கான் அவன், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பேச்சை பார்த்தா எரிச்சல் தான் வருது, நம்மளுக்கு கோபம் தான் வருது. ஆனால் அரசு இன்னும் அவனை விட்டு வைத்திருக்கிறது. என்ன யோக்கியதை இருக்கு அவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து பேசுவதற்கு? இதோ எங்கேயோ ஒரு சேரியிலிருந்து ஒருவன் ஏதாவது சொல்லியிருந்தால், பேசியிருந்தால் அவனை உடனே போய் கைது செய்யும். ஒரு ஆணும் பொண்ணும் காதலித்தால் கலப்புனா அது என்ன? எனக்கு புரியவே இல்லை. இந்த கலப்பு என்கிற வார்த்தையை எவன் உபயோகிக்கிறானோ அங்கே அவனுக்குள் சாதி உருண்டு கொண்டே இருக்கிறது, உச்சத்தில் இருக்கிறது. அப்ப இவனை அடையாளம் கொண்டு அவனை கைது பண்ணணுமா இல்லையா? எனக்கு இந்த மாதிரி சாதிய ஆணவத்தோடு வன்மத்தோடு பல வீடியோக்கள் வந்திருந்ததுக்கு. கவின் படுகொலையில முக்குளத்தோர் சமூகத்தினுடைய இந்த சின்ன சின்ன அழுவான் குழுவான் குஞ்சுகள்லாம் ஏதோ கதறுது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி சாதிய வன்முறை தூண்டுதலுக்கான வீடியோ, பல வீடியோக்கள் ஊடகத்தில் வெளிவந்திருக்கிறது. சமூகத்துக்கு ஏன் கோபம் வருது? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க? எந்த காலத்திலும் தமிழர்கள் ஒன்றுபட கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார். தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும்.